வருது இல்லையா, இப்படி இப்படி இந்த மாதிரி வருது இல்லையா, அது அதான் செக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சில் எடுத்துக்கணும். இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டையில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்சு, பார்த்தா இது 1 இன்ச்சு இருக்கும். போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே வந்து இது வந்து 1 இன்ச்சுனா வந்து இந்த அளவுக்கு வரும். அதாவது இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு டிசைன், அதாவது புட்டாஸ் மாதிரி நம்ம போடுறது செக்குடு உள்ளே போகிற டிசைன்ஸே நிறைய இருக்கும். நீங்கள் செக்கு டிசைன்ஸ் பண்ணால் நிறைய வரும். அந்த டிசைன் வந்து இதில் போடுற அளவுக்கு இந்த 1 இன்ச்சில் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அது இதிலே வந்து 3/4 இன்ச்சு 1/2 இன்ச் வரைக்கும் இருக்குது. அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு மேலேலாம் வந்து ஒரு 1.5 இன்ச்சுனா கரெக்டாக இருக்கும். 2 இன்ச்சுனா ரொம்ப பெருசாக அது நல்லா இருக்குது. அந்த போட்டால் இதெல்லாம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அது போடுறதுக்கு. அதனால் அந்த சைஸை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். அவங்க எவ்வளோ ரேட் தராங்களோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். அவங்க கம்மியாக தராங்க, நீங்கள் குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு கூட அவங்க கொடுக்கலாம். இது முக்கால் மாதிரி கட் பண்ணணுமா? இப்படி சென்டரில் இப்படி கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி எடுத்து மார்க் பண்ணிடலாம். இந்த மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி இந்த எட்ஜு இந்த எட்ஜு அப்படின்னா நம்ம கோடும் இப்படி போட்டுக்கலாம். இப்படி லைனும் போட்டுக்கலாம். இப்படி லைனும் போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த டாட் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணிடலாம். லாஸ்ட் வரத்துக்கு ஒன்றும் பண்ணல, கற்றுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மேக் பண்ணிட்டோமா, ஸ்கேல் எடுத்துங்க. போட்டு முக்கணும். ஸ்கேல் எடுத்து இப்படி கிராஸாக வச்சு நல்லா இங்கே வச்சு நல்லா இந்த மூலையும் இந்த மூலையில் இருந்தால் நம்ம வச்சு அடையாளம். இந்த மூலையில் வச்சு கரெக்டாக இந்த டாட் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லைன் போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த லைனும் அதே மாதிரி போட்டுருவோம். இது வந்து 1 இன்ச்சு ஸ்கேல்னா 1 இன்ச்சுனா வந்து கரெக்டாக இந்த ஸ்கேல் சைஸுக்கு தான் வருது அடுத்த லைன் போடுறதுக்கும். அதனால் அது மாதிரி பார்த்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். 3/4 இன்ச்சுனா வந்து இந்த ஒரு ஸ்கேல் சைஸுக்கு நம்மளால் போட முடியாது. அது கம்மியாக இருக்கும். இப்படி வரும். இந்த அளவுக்கு கூட அளவு ஒரு 3/4 இன்ச்சுனா 1/2 இன்ச்சுனா இதுவும் கம்மியாக இப்படி வரும். இந்த மாதிரி வரும். ஹாஃப் கூட போடலாமா? ஹாஃப்லாம் நிறைய காசு போடுவோம் கட் பண்ணணும். அது குட்டி குட்டி குட்டியாக ஒரு வேலை நிறைய இருக்கும். இது வந்து ஸ்கேல் வந்து கொஞ்சம் இதுவாகுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் கொஞ்சம் இதுவாகுது, நான் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மாதிரி கரெக்டாக நம்ம போட்டால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லைன்னா வந்து இதுவாகிடுது. அந்த லைன் வந்து அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக வராது. இது வந்து அந்த மூளைக்கு வந்து கிடையாது. இதெல்லாம் அந்த டாட் எது போட போய் முடிவு பண்ணிருந்தாங்க? எது பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி ஒரு 3 பார்த்து வச்சுருக்கிறேன். அதுக்கு என் பொண்ணு கொஞ்சம் இது அவங்க மட்டும் என்ன கொடுக்குன்னு தெரியல. இந்த 2 எக்ஸ்ட்ரா 2 போச்சு. எல்இடி பல்பு தான் என்ன பண்ணுவோம், வேஸ்ட் பல்பு அம்மா கொஞ்சம் வேஸ்ட் பல்பு ஒயர் எடுத்து வச்சு நீங்கள் நைட் அவளை செய்ய வச்சுட்டு தான் போகணும். அப்புறம் போகும்போது செவி பாண்டி செவி கிளிப்பு அலுமினியம் ஒயரு க்ளீன் மாஸ்க்கு இதெல்லாம் வாங்கிட்டு. ஹலோ, வேஸ்ட் பல்பு என்ன இருக்குதாப்பா நம்மகிட்ட? ஒயிட் கலர் பல்பு வருது இப்படின்னு போட்டுருக்கோம். இதெல்லாம் காலியாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம், ஃபியூஸ் போட்டு இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வேணுமா வச்சுட்டு இந்த மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கில் இப்படி வச்சு பார்த்தா அந்த லைனுக்கு வந்து நம்ம போடணும்.
இது ப்ளூ கன் அலோடு இல்லையாம்மா? இதை போய் கேட்டேன். ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் கரண்ட்லாம் கையை வச்சு நாளைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் எங்களுக்கு கேட்கக்கூடாது. நாங்கள் செலவுக்குலாம் பதில் அப்படின்னு டெய்லி இந்த லவ் ஜோடி வந்துருக்குமா எங்கள் கடைக்கு? டெய்லியும் வந்து நம்ம இந்த பொண்ணு கொடுத்தீங்க எங்கே தான் படிக்கிறதுக்கு போகுதுங்க? இந்த பேர் டெய்லி ஒரு பேர் காலையில் ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, சாயந்தரம் பொண்ணு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவனுக்கு கூட்டி இருப்பாங்க கொஞ்சம் நான் வாழ்க்கை எனக்கு சொல்லிடலாங்க. நான் அவளும் பொண்ணு வச்சிருக்கிறேன். முன்னாடி கம்பெனி இல்லைங்க போட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு நேரம் கிட்ட போய் எப்படி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மனு மேலே கூட்டி கூப்பிட்டு போயிட்டான். அவங்கெல்லாம் லவ்ல இருக்கும்போது எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீ விட்டு ஆமாம் அது இருக்குது மேம். எத்தனை பேர் நீ கேளுங்க சரி கூட சுற்றி இருக்க வரலாமா நீங்கள் இன்னொரு கலக்காத வரும் சாயந்தரம். ஆனால் உட்காந்து பேசுவோம் ரெண்டு தனி வண்டியில் வருங்க. இது இருக்குல்லையாக்கா, இது வந்து எப்படி வரும்னா இந்த லைன் எல்லாம் இப்படி கரெக்டாக வரணும். இந்த எட்ஜ் எல்லாம் நேரம் ஒரு சில டைம் நம்ம போடும்போது அது தப்பாக இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சுன்னா இந்த லைன் வந்து இப்படி கொஞ்சம் இப்படி வந்தால் கூட இந்த லைன் இந்த இதுங்கிறதுனா இந்த இது இங்கே இருக்கும். அதாவது இது வந்து இந்த பக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போது அது நேராக கோடு போட நேராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இந்த சிலுவை பேர் செக்குடு. செக்குடு. இது நேம் எழுதுலையா? இது உங்களுக்கு கொடுக்குற வேலை. சைடில் பேர் மட்டும் எழுதிட்டு நம்ம யூடியூப்ல செக்குடு ஞாபகம் வரல. பேர் மந்திரம் கிடைக்காது. அப்படி சொல்லலாம். இப்போ நேம் தெரியாது. பின்னாடி தான் நீங்கள் சொல்லி தான் தெரியும். கேள்விப்பட்டேன். நான் ஏதாவது செக்குடுன்னா வேறு ஏதாவது செய்ய பாருங்கன்னு சொன்னேன். சிலுவைக்கும் தெரியாது. இல்லை பாப்பா இதுமாதிரி ப்ளவுஸாக இப்போ கல்யாணம் ஆகிட்டுலாம் போடுறாங்க. இது மாதிரி தான். ஆனால் அது நேம் எல்லாம் தெரியாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் இது உள்ளலாம் ஒரு டிசைன் கொடுங்க. ஒரே மாடல் கொடுக்கும். தனித்தனி அது இந்த லைனுக்கு ஒரு டிசைனு, இந்த லைனுக்கு ஒரு டிசைன், வேறு டிசைன். இந்த லைனுக்கு ஒரு இங்கே டிசைன் கொடுக்குறீங்க. அந்த லைனை இந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இங்கே ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதுக்கு கொடுத்துருங்க. இங்கே ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இந்த லைனுக்கு அப்படி அந்த மாதிரி இந்த டிசைன் எத்தனை லைன் வரும்? 1 2 3 4 டிசைன் வரும். அப்புறம் இந்த மூளை இந்த 4 இது தான் இது கொண்டு கொடுத்தாரு. இது வந்து செக் டிசைன். அப்படிங்களா நான் வரும் போடுங்க. அந்த கோடில் வந்து இது ஜரி லைன் ஃபுல்லாக ஜெரியில் போடணும். ஜரி இந்த லைனும் இப்போ ஜெரி எங்கே எப்படி போகணும்? இப்போ ஜெரி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த லைன் வரணுமா? இப்படி போகணுமா? அதெல்லாம் எப்படி வேணும் போகலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகிறீங்களா, அப்புறம் அப்படியே இப்படி ரிட்டர்ன் வரீங்களா, மறுபடியும் அப்படி போகிறீங்களா, அந்த மாதிரி நம்ம எதுக்கு கரெக்டாக போயிட்டு வரலாம். ஜெரி மட்டும்தான். ஜரி தான் போடணும். இதுலேயே பீச் இருக்குது. அது அப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் போடுறது போடலாம். ஜெரி போட்டேன். ஜரி தெரிஞ்சுங்களா? எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனு எல்லா லைனுமே போகணும். ஜெரி போட்டு இங்கே 4 MB சார். இப்போ 3 mm சுகர் பீட் வச்சு இந்த 4 பக்கம் இப்படி வரும். 3 mm சுகர் பீட், 3 mm சுகர் அப்படி வரும். 4 பக்கமாக போடணும். நீங்கள் இந்த இடத்துல இப்படி 4 பக்கமும் வருது. எந்த டிசைன் வேணாலும் போடலாம். இந்த சென்டர்லேயும் நீங்கள் அந்த டிசைன் இப்போ நான் ப்ளவுஸ் தைக்க சொல்லுவோம். இதே ஒரு மாடல் தான் பண்ணுமா? உங்கள் ப்ராக்டிஸ்க்காக அது போகிறது. நம்ம அந்த குட்டியில் போட்ட மாதிரி அதுக்காக போகிறது. ப்ளவுஸில் வந்து ஒரே மாடல் அதுதான் கேட்குறேன். அன்னைக்கு போட்ட அந்த ஒரு கட்டத்தில் போட்ட மாதிரி போடணும் எதுனாலும். போடலாம்.